வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள் தாங்க கிராம்பு. இதை எல்லாருமே வெறும் மணத்திற்காக பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த சின்ன கிராம்புல மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ சக்தியை பற்றி தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். செரிமானம் முதல் பல்வலி வரை, நோய் எதிர்ப்பு சக்தி முதல் ஆண்கள் மற்றும் பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் வரை கிராம்பு பல நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு இயற்கை உணவு பொருளா இருக்குது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், கிராம்ப அளவுக்கு அதிகமா சாப்பிட்டால் உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம். அதனால ஒரு நாளைக்கு எவ்வளவு கிராம்பு சாப்பிடணும், எப்படி சரியான முறையில பயன்படுத்துறது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கிராம்பு பயன்படுத்துறதுனால உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். கிராம்பு சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய முக்கியமான நன்மைகளை பார்த்துலாம். அதுல முதலாவது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதுல இருக்குது. கிராம்புல யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால செல்கள் பாதுகாக்கப்படுது, முதுமை தாமதமாக்கப்படுது, உடல்ல புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது, நோய் எதிர்ப்பு சக்தியா மேம்படுத்துறதுக்கு இது உதவுது. அடுத்து இரண்டாவது நன்மைன்னு பார்த்தோம்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. உணவு சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசம், வாய்வு, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் பலருக்கும் இருக்கும். கிராம்பு செரிமான சுரப்பிகளை தூண்டுது, உணவை எளிதில் செரிமானம் ஆக்குறதுக்கு உதவுது, வயிற்று வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது, வாய்வு தொல்லையை குறைக்கிறதுக்கு உதவுது. சாப்பிட்ட பிறகு ஒரு கிராம்பை எடுத்து வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிட்டா நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அடுத்த மூன்றாவது நன்மை, பல் வலிக்கு இயற்கையான நிவாரணியா கிராம்பு இருக்குது. நம்மளுக்கு பல் வலி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராம்பை எடுத்துட்டு கொடுப்பாங்க. பல்ல வச்சு நல்லா வாயை வச்சு கடிச்சு, பல்லால கடிச்சு வாய் கொப்பளிங்க சரியாயிரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா இதுல யூஜினால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கு கிராம்புல. அது வலி நிவாரணியா நம்மளுக்கு செயல்படுது, பாக்டீரியாக்களையும் கட்டுப்படுத்துது, ஈர வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. வாயில சிலருக்கு வாய் துர்நாற்றம்லாம் ஏற்படும். ஸோ அதை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு, பல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு கிராம்பு ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து நம்ம நான்காவதா பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்புல இருக்கக்கூடிய பல இயற்கையான சேர்மங்கள் உடல்ல பாதுகாப்பு சக்தியா அதிகரிக்குது. சளி இருமல் காலங்கள்ல உடலுக்கு உதவக்கூடுது. தொற்றுகளை எதிர்க்கும் திறன் கொண்டது கிராம்பு. வெளியில இருந்து வருதுல பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, இந்த மாதிரியான தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது கிராம்பு. கிராம்பு சேர்த்த மூலிகை டீ குடிக்கிறது சிலருக்கு நல்ல ஒரு நிம்மதியை தரக்கூடும். அடுத்த ஐந்தாவது நன்மை என்னன்னா, கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, யூஜினால் கல்லீரல்ல ஆக்சிடேட்டிவ் சேதத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுறதா கூறப்படுது. இருந்தாலுமே கிராம்பு மருந்தா செயல்படாது. ஆனா ஆரோக்கியத்தை, அதாவது கல்லீரலை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ கல்லீரல் பிரச்சனைக்கு இது மருந்து இல்லை, ஆனா ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. சில ஆரம்பகட்ட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கிராம்பு இன்சுலினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால சர்க்கரை நோயாளிகள் கிராம்பு டீ இல்ல கிராம்பு பயன்படுத்தும் போது சர்க்கரை அளவு அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வரும். ஆனா இது மருந்துக்கு மாற்று இல்ல. மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு நம்ம கிராம்பை ஒரு புறம் உணவுலையோ இல்ல கிராம்பு டீயோ, கிராம்பு தண்ணீரோ இல்ல கிராம்போ எடுத்துக்கலாம். அடுத்து ஏழாவது நன்மை என்னன்னா, எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்புல மேங்கனீஸ் போன்ற தாதுக்கள் இருக்குதுங்க. இது எலும்பு வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. எலும்போடைய வலிமையை அதிகரிக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. நம்ம உணவுல கிராம்பை சிறிதளவு பயன்படுத்த நம்மளுக்கு எலும்புகள் வலுவாக்கப்படும். அடுத்து எட்டாவது நன்மை என்னன்னா, சுவாச பாதையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கிராம்பு தொண்டை எரிச்சல், தொண்டை கரகரப்பு இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ கிராம்பை டீயா நீங்க எடுத்து குடிக்கும் போது அந்த தொண்டை கரகரப்பு எல்லாமே சரியாயிரும். சளி இருக்கும்போது ஒரு நல்ல நிம்மதியை தர்றதுக்கு கிராம்பு பயன்படுது. வாய்வு மற்றும் சுவாச பாதையை சுலபமாக உணர்றதுக்கு இந்த கிராம்பு பயன்படுது. சூடான தண்ணியில கிராம்பை சேர்த்து குடிச்சிட்டு வந்தா நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும்.
அடுத்து 9வது நன்மை என்னன்னா, ஆண்கள் மற்றும் பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு கிராம்பு வந்து பயன்படுதுங்க. கிராம்பு வந்து நல்ல ஒரு ரத்த ஓட்டத்த அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. அது தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் சீரான ரத்த ஓட்டத்த குடுக்குறதுக்கு கிராம்பு பயன்படுது. அது மட்டும் இல்லங்க, ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவர குடுக்குறதுக்கு கிராம்பு பயன்படுது. ஆண்களுக்கான அந்த ஆண்மை ஹார்மோன் டெஸ்ட்ரோஸ்டரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு கிராம்பு வந்து பயன்படுது. ஸோ அவங்க சமநிலையான உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், போதுமான தண்ணி, இது கூட சேர்த்து கிராம்பையும் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவர் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க குதிரை பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது பெண்களுக்கும் அதே தான். பெண்களுக்கும் வந்து அவங்களுக்கு தேவையான நல்ல ஒரு ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு கிராம்பு வந்து அடுத்து 10வது நன்மை, உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்புல இருக்கக்கூடிய இயற்கையான சேர்மங்கள் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை வந்து கொண்டிருக்குதுங்க. சிலருக்கெல்லாம் அலர்ஜி காரணமாக தான் மூட்டு வலி வரும், மூட்டுகள்ல சுற்றி வலி வீக்கம்லாம் இருக்கும். ஸோ இந்த அலர்ஜியை குறைக்கும் தன்மை கொண்டது கிராம்பு. இந்த அலர்ஜி உடல்ல நீண்ட நாளாக இருந்துச்சுன்னா அது பலவிதமான நோய்களுக்கு அது வழிவகுக்கும். ஸோ அதனால் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு நீங்கள் கிராம்பை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கிராம்பை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தினமும் நீங்கள் 1 இல்லைனா 2 கிராம்பு மட்டும்தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கவே கூடாது. அதிகமாக எடுத்தீங்கன்னா அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். இதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. 1 இல்லைனா 2 கிராமுங்கிறது போதும். நீங்கள் இதை டீயா போட்டு குடிக்கலாம், இல்லை உணவில் நீங்கள் சாப்பிடலாம், சூப்பு வடிவில் எடுத்துக்கலாம், கஷாயம் மாதிரியும் சாப்பிடலாம், இல்லை வெறுமனமே வாயில் போட்டு நல்லா மென்றும் நம்ம சாப்பிடலாம். அதிகமாக சாப்பிடவே கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். வயிற்றில் எரிச்சல், வாந்தி, வயிற்று வலி, கல்லீரல் பாதிப்பு இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அளவோடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரெல்லாம் கிராம்பை அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னா, பின்வரும் நபர்கள் இவங்க எல்லாருமே உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்று எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், சிறிய குழந்தைகள், ரத்தம் உறையாமல் செய்யும் மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க, அறுவை சிகிச்சைக்கு தயாராக இருக்கிறவங்க, கிராம்பு ஒவ்வாமை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நீங்கள் கிராம்பை வந்து தனியாக எடுத்து பயன்படுத்த வேண்டாம். உணவில் ஏற்கனவே போடுறீங்களா அதோட விட்டுருங்க. தனியாக நீங்கள் டீ போட்டு குடிக்கிறது, ஊற வச்சு குடிக்கிறது, கிராம்பு வாயில் போட்டு மெல்றது இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி எடுக்கிறதா இருந்தால் மருத்துவற்ற ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது. நண்பர்களே, சிறிய கிராம்புல பெரிய மருத்துவ நன்மைகள் மறைந்திருக்கிறது. ஆனா எந்த உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறங்கள். இந்த கிராம்பு கூடவே சமநிலையான உணவுகள், அதிகமா காய்கறிகள், பழங்கள் இதை எடுத்துக்கிறங்க. முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயில் பொரிச்சது வறுத்தது ஜங்க் ஃபுட் இதை தவிர்த்துடுங்க. தினசரி உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். போதுமான தூக்கம் 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். அடுத்து வந்து தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கிராம்பை பயன்படுத்தும் போது உங்கள் உடல் ரொம்பவுமே ஆரோக்கியமானதாக மாற்றப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.